Hi, hello everyone. Welcome back to our channel. Today recipe Malai kulfi. இதை எப்படி வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க விடுங்க. மேலே இதே மாதிரி ஆடை விடும், அதையும் நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க. பால் கொஞ்சம் நல்லா திக்காகிறது வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. நல்லா அடி பிடிக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே வாங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிளறிக்கோங்க. இப்போ இதை பாலில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதையும் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பால் நல்லா திக்காயிடுச்சு. ஓரெல்லாம் இதேமாரி எடுத்து விட்டுட்டே வாங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுலேயும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேரமல் சிரப் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. இதை அப்படி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மெல்ட் ஆகிறது வரைக்கும் அப்படியே விட்டுக்கோங்க. இப்போ இந்த மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறிக்கோங்க. இதுமாரி இப்போ எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டே இருக்கு. இந்த தேன் கலரில் சேஞ்ச் ஆகணும். இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த பால் கூட சேர்த்துடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதே மாதிரி பால்ஸ் மாதிரி திக்காக இருக்கும். இது நல்ல பால் ஹீட்டாக அதுவாக கரைஞ்சி போயிடும். இப்போ எல்லாமே நல்லா கரைஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கார்ன்ஃப்ளவர் கலக்கி வச்சது அப்படி விட்டுடலாம். இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா திக்காகிறது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கோங்க. இதை இப்போவும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா லாஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம்.
நான் இதை வந்து இப்போவே சேர்த்து இதை நான் ஒரு blend பண்ண போகிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிக்கோங்க. நல்லா கூலான பிறகு இப்போ நல்லா கூல் ஆகிடுச்சு. ஒரு மிக்சர் ஜாரில் இதை சேர்த்து நல்லா blend பண்ணிடுங்க. இப்போ இதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி இது ஒரு ஸ்டீல் டப்பா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மேலே கொஞ்சம் நட்ஸ் தூவிக்கோங்க. இது நல்லா ஆறின பிறகு மேலே ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 8 hours கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போ 8 hours ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. இன்னும் லைட்டாக இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா ஈஸியாக வெளியே வந்துடும். வெளியே எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி கிராஸில் போட்டுட்டு நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் குச்சி சொருகிக்கலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி வெளியே எடுத்துட்டோம்னா ஈஸியாக வந்துடும். ஈஸியாக வெளியே வந்துடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா செட் ஆகிருக்கு. இது மேலே கொஞ்சம் நட்ஸ் தூவி சர்வ் பண்ணிக்கோங்க. ஈஸியான மலாய் குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.